நான் உங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ என்ன பற்றி வாங்க பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி பார்ட் 6. இன்றைக்கி வந்து நம்ம பிகேஎக்ஸ்டியில் புது அப்டேட் விட்ருக்காங்க. நேற்று நைட்டு தான் விட்டாங்க, நான் அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்லாமல். சரி வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே. கொடுத்துக்கலாம். லோடிங் ஆகினே இருக்குது. என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாகவே லோடிங் ஆக மாட்டேங்குது. ஒரு சொட்டு கூட லோடிங் ஆகலை. அதான் எப்படி பண்ணுறானுங்களோ பிகேஎக்ஸ்டி மண்டையனுங்க. லோடிங் ஆகு, டே லோடிங் ஆக்குங்கடா. ஆக்கிட்டானுங்க லோடிங் ஆக்கிட்டானுங்க. டக்குன்னு லோடிங் ஆகுது. டக்குன்னு லோடிங் ஆகுங்க. பின்னாடி பார்த்தீங்களா டோஸ்டிங் பெட்டு அதுவும் விட்ருக்காங்களாம் அப்டேட்டு. இது வந்து என் பழைய அக்கௌண்ட்டு. என் அக்கௌண்ட்டு இதாகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னு தெரில கைஸ். நான் ஆஃப்லைனில் சேர்த்து வச்சுருக்கேன். சரி வாங்க போகலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுச்சு. ஐயே க்ளவுஸ் போட மாட்டேன். க்ளவுஸ்க்கு போய் இந்த க்ளவுஸ்லாம் வேணாம், இது வேணாம். எந்த க்ளவுஸு மறந்துட்டேன்னு. சரி இதே போட்டுப்போம். ஓகே போட்டுக்கிறேன். என்னடா பக்கத்தில் ஷைனிங் பெட் பாட் வச்சுருக்கீங்க கேட்டிங்களா? ஆமாம், இது மேலே ஷைனிங் பெட் பாடில் தூக்கிட்டு உட்காரவும் செய்யலாம். ஷைனிங் நியான் பெட் பாட் ரேரு. சரி என் பெட்டை நான் காமிக்கிறேனுங்க. நான் ஃபஸ்ட்டு காமன்லேருந்து காமிக்கிறேன். ஒரு டாகு, இன்னொரு டாகு, ஒரு கேட்டு, ஒரு பீஜினு, ஒரு காக்டெயில், 2 காக்டெயில், 3 காக்டெயில், 4 காக்டெயில், 5 காக்டெயில், 6 காக்டெயில் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ரெயின்போ காக்டெயில், 2 ஸ்பேரோ, அப்புறம் ஒரு இட்டாச்சி, ஒரு ரேபிட்டு, ஒரு ஒயிட் பன்னி, ஒரு கிரே காக்டெயில். அடுத்தது அன்காமன், ஒரு கவ்வு, ஒரு ஆர்ஸு, ஒரு கேபிபாரா, ஒரு வின்டர் டாகு, ஒரு திராயா, ஒரு மால்டு டக்கு. அடுத்து ரேரில் அலிகேட்டரு, டோக்கனு, கேலக்ஸி ஃபாக்ஸு, நியான் ஃபால்கனு, ஸ்னோவியவுலு, அக்வா ஸ்னோவியவுலு. அடுத்தது எப்பிக்கில் டைகரு, நெபுலா டைகரு, ரெட் பேண்டா. இது லெஜெண்ட்ரியில் ஒரு யூனிக்கானு, ஒரு பிளாக் யூனிக்கானு, இன்னொரு பிளாக் யூனிக்கானு. அடுத்தது ஒரு வால்ஸ் பெகாசஸு, ப்ளூ எட்ஜது. அவ்வளோதான். அப்புறம் இதில் ஒரு ரேஸ் பன்னி அப்படின்னு இருக்கு. ஓகே வாங்க போகலாம். அப்புறம் நம்ம ஒருத்தன் கூட பேட்டில் கூட பண்ணலாம். இந்த க்ரூம் டாகுன்னு வச்சுருக்காள் அந்த பொண்ணு கூட பேட்டில் பண்ணலாம். சரி வாங்க, நம்ம பெட்ரன்னுட்டு என்னமோ ஒரு கேம் விட்டுறாங்க, அதை போய் விளையாடுவோம். பெட்டு வா, நல்ல பெட்டாக தந்தாலும் நல்லாயிருக்கும். ரைடிங் பெட்டாக தருவாங்க இதில். சரி வாங்க போய் பார்க்கலாம். 1 கோ. பாருங்கள் பிளாக் யூனிகான் தான் வச்சுருக்கானுங்க. நான் 1வது லெவலில் வச்சுருக்கேன், எனக்கு 5வது லெவல் ஏற்றி இதே பண்ணிட்டானுங்க. சரி வாங்க போகலாம். எனக்கு என்ன பெட்டு நியான். நியான்ரா செம்மடா, சூப்பர்ரா டே சூப்பர்ரா. நான் பறந்து போயிடுறேன், நீங்கள் ஓடி வாங்க. டக்குன்னு நியானன்னு காட்டுறோம். நம்ம தான் ஸ்பீடு இருக்கிறதுலே, ஏன்னா நியான் தான் இருக்கிறதுலே ஸ்பீட் ஆர்மர். இப்படியே மேலெலாம் பறந்து போக முடியாது. ஒழுங்காக இந்த டனலுக்குள்ளே தான் பறந்து போகணுன்னு சொல்கிறானுங்க. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு செகண்ட்லையாச்சும் வந்துடணும். டக்குன்னு கொஞ்சம் இறங்கு, கொஞ்சம் மேலே போயிட்டான். நம்ம எப்படி போவோம், அவனுங்க சுற்றிட்டு போட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம், செகண்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவனை முடிச்சுட்டு போயிட்டான்.
காரு போ செகண்டுடா ஆர்ஒன் நெக்ஸ்ட் யாரோ போயிட்டான் ஃபஸ்ட்டு ஆர்ஒன் சரி ஆர்ஒன் தான் ஆர்ஒன் நெக்ஸ்ட் கிடையாது அப்புறம் நியூ இது அவைலபிள் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்க போகலாம் ப்ரீமியம் பாஸ்னால் இது தரானுங்க ஆர்மரு ஆனால் நம்ம அதை சொல்ல முடியாது ஃப்ரீ பாஸ் எவ்வளோ கவலையாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ க்யூட் ஆர்ஸ் ஹாய் ஃப்ரெண்டாக கேட்குறான்னு கேட்குறாங்க சரி வாங்க நம்ம பெட் பேட்டில் போவோம் பெட் பேட்டில் ராயல் போகலாம் பெட் பேட்டில் லோடிங் ஆகினே இருக்குது ஐயோ சம்திங் வந்துட்டாங்க திருப்பி போவேன் எனக்கு என்ன வந்துச்சு என்ன யார் கேட்குறதுக்கு அட்மினாக இருந்தாலும் கேள்வி கேட்போனாங்க வந்துட்டான் பெட் பேட்டில் ராயல் வந்தாச்சு இவன் கூட போடுவோம் ஃபைட்டு வா ஃபஸ்ட்டு நான் வெளியே போயிட்டேன் தடி மாறி உள்ளே வந்துட்டேன் ஆனால் நம்மளால இந்த வாட்டி பேட்டில் பண்ண முடியாது சரி வாங்க ட்ரேட் பண்ணுவோம் யார்கிட்டையாவது ட்ரேடு வரியா ட்ரேட் பண்ணிக்கலாம் ஏய் மெர்குலஸ்ரா ட்ரேட் பண்ணலாமா வரியா ட்ரேட் பண்ணிக்கலாம் வரியா சரி வாங்க என் வீட்டை போய் காட்டுறேன் உங்களுக்கு எத்தனை வீடு வச்சுருக்கேன்னு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இப்போ தான் புதுசாக வாங்கினேன் அதனால் நம்ம இந்த வீடியோ வச்சுப்போம் இந்த வீட்டில் ஒரு மெக்கானிக்கல் டைனோஸ் இருக்குது எப்படி கத்துறான் பார்த்தீங்களா இந்த மாதிரி சரி வாங்கல போய் காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு இது ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு வந்தோடனே ஒரு இது செலிப்ரேஷனு அப்புறம் மீட்டிங் ரூமு அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பாட் டாய்லெட்டு அடுத்தது மேல் ஃப்ளோரில் டாய்ஸ் கொஞ்சம் இருக்கும் இதான் செம்ம ஸ்பெஷல் ஈஸ்டர் கொடுத்த இது எக்கு அப்புறம் இது ஒரு பெட்டு குதிக்கலாம் செம்மையாக ஆனால் குதிச்சா எதுவுமே ஆகாது அப்புறம் கீழே போய் காட்டுறேன் அடுத்த வீடு எதுக்கு போய் இதுக்கு போகலாம் இது செம்மையாக இருக்கும் இங்கே காட்டுறேன் இதுக்கு வந்து மொத்தமாக 32 லைக்கு சரி அங்கே போகலாம் வந்தோடனே ஒரு வரவேற்பு இல்லை சரி வாங்க வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கிறதுக்கு அப்புறம் ஒரு குட்டி குழந்தை தங்கிறதுக்கு அப்புறம் இது வந்து ஸ்பாட் தூங்குகிற ஸ்பாட் இல்லை இது விளையாடுற ஸ்பாட் அதனால் சில் பண்ணிக்கலாம் அடுத்தது இது வந்து நான் யார் கூட எடுத்தேன் தெரியுமா என் ஃப்ரெண்டு தான் நான் அட்மின்னு சொல்லி போய் சொல்லேன் எல்லாருக்கிட்டேயும் எல்லோரும் என் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து இது அட்மின்னு சொல்லி எல்லோரையும் வெறுப்பேற்றி அனுப்பிச்சி விட்ருவேன் அப்புறம் எனக்கு ஒரு குறுக்கோலியே தெரியும் இந்த சைட் போடுறதுக்கு இப்படி இல்லை இப்படியே போனால் குறுக்கோலி வந்துடும் இங்கேயே ஒரு டான்ஸிங் ஸ்பாட் இருக்குது இப்படி டான்ஸ் ஆடுவோம் இப்படி டான்ஸ் ஆடலாம் அப்படி ஒரு டிஜேயும் போட்டுக்கலாம் டிஜேயும் எடுத்து போடுவோம் நாங்களாம் டிஜேயும் எடுத்து போட்டாச்சு சரி வாங்க கொஞ்சம் நேரம் போய் பெட்டை கூப்பிடு எங்கே பெட்டு நீ அங்கே நிற்கிறேன் இதுதான் செம்ம ஸ்பெஷலே பார்த்தீங்களா ஒரு குதியாக குதிச்சு வாங்க என் பெட்டை வச்சு மொத்தமாக போய் சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு செம்மையாக இருக்குல்ல நல்லா தான் இருக்கும் பாருங்கள் அப்புறம் பெட்டு இங்கே போய் படுத்துக்கலாம் இவ்வளோ பெரிய பெட்டு இத்தனோண்டு எத்தனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இங்கேயே போய் படுத்துக்கலாம் செம்மையாக இருக்கலாம் அப்புறம் இங்கேயே போய் குளிச்சுக்கலாம் அப்புறம் இங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம் வேணப்போ தண்ணியை குடிச்சிக்கலாம் கேன்சல் கொடு நாங்கள் வெளியே போகலாம் அடுத்த வீடு காட்டுறேன் அடுத்த வீடு நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் இது வேறு அடுத்த வீடு போகலாம் வாங்க அடுத்த வீடு நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் இந்த வீடு ஒன்றுமே இருக்காது ஆனால் 32 லைக் இருக்கும் அதுக்கும் ஒரு வீட்டுக்கு 1.5 லைக் தான் எல்லாத்துக்கும் சும்மா இது பண்ணி வச்சுருந்தேன்
இது மெக்கானிக்கல் ட்ரெயின் ஒன்று சும்மா இது. ஸோ வாங்க அடுத்த வீடு இது நல்லாயிருக்கும், இது செம்மையாக இருக்கும். நான் ஒரு நாள் உட்காந்து இந்த வீடை கட்டினேன். ஒரு பார்த்தீங்களா, தண்ணியில் குப்பை தொட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய ஐன்ஸ்டைன் மூளை எனக்கு. நாங்கள் போகலாம் இல்லை உள்ளே போய் ஓகே, இதுவும் செம்மையாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அட்மின்னு சொல்லி விருப்பத்தை வச்சுருக்கேன் எல்லோரையும். அப்புறம் என்னோடய ரோபோட் வீட்டில் தான் இருக்கணும். கூப்பிட்றேன். இங்கே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, 10 ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே பாய். இது அழகாக பிடிச்ச டாய்லெட், வேறு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஒரு நாள் உட்காந்து பண்ணேன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கஷ்டப்பட்டேன், உங்களுக்கு தெரியாது கைஸ். அப்புறம் இது ஒரு இக்லோ ஹவுஸ், இது 20 ரூபாய்க்கு தானுங்க, 20,000 ரூபாய்க்கு. இதில் ஒன்றுமே இருக்காது, இப்போ தான் வாங்கினேன். அடுத்த வீட்டுலேயும் ஒன்றுமே தான் இருக்காதுன்னு தான். ஐயோ சரி, அடுத்த வீட்லேயும் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்றுமே இருக்காது தான் நினைக்கிறேன். கண்டெய்னர் ஹவுஸில் ஒன்றுமே அதில் பண்ணாங்க. அப்புறம் ஸ்பைடர் ஹவுஸ், அதுலேயும் ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது. சரி வாங்க சும்மா போய் பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. போகலாம். சரி, இன்னைக்கு இந்த வாட்டி யாருக்காவது பெட்டு ட்ரேட் பண்ணியே ஆகணும். இல்லையா வரியா வந்துட்டா. யூனிக்கான பிளாக் யூனிக்கான திருப்பி பிளாக் யூனிக்கான அப்புறம் தண்டர் பெகாசஸ், அப்புறம் ரெட் ப்ளூ எஜ். கண்ணு பார்ப்போம் என்ன பண்ணுறான். நான் வேணா இது தரேன், அது தெரியும். நான் வேணா இது தரேன். ஓகே கன்ஃபார்மா, நான் வேணா இது தரேன். அன்ஃபேர் ட்ரேட் அக்செப்ட் வந்துடுச்சு. சூப்பரு. பிளாக் ஏமாத்தியாச்சு ஒரு பொண்ணை. ஆமாம், ஏமாத்துற செய்வேன் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, எனக்கு ஏமாத்துகிற வேலை. சரி வாங்க போகலாம். அடுத்தது இத்தனை பைக் வச்சு, இதான் எனக்கு ஸ்பெஷலே. ஃப்ளிப்புடுறா, திருப்பி ஃப்ளிப்புடுறா. ஒருத்தனை எட்டி உதைடா. இந்த பொண்ணை எட்டி உதைக்கு, நான் எட்டி உதை அந்த ஹெட்ஷாட்டு எட்டி உதை ஃப்ளிப்பு. ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேடு அப்படியே வரப்போகிறது கிடையாது. ஐயோ தெரியாமல் போயிட்டேன். சரி வாங்க ட்ரேட் பண்ணியாச்சு, வச்சுக்கலாமா? கிஃப்ட்டு குஸ்ட் 300 ரூபா. ஓகே கரெக்டாக இருக்கும். அடுத்தது சரி வாங்க கொஞ்ச நேரம் ஹெலிகாப்டர் ஒரு ரவுண்டு சுற்றுவோம். வாவ் ஃபுல்லாக இருக்கா? பார்க்கவே இல்லை இதெல்லாம். ஆனால் நான் வீட்டு டூ அர்கேடன் ஃபோனில் பண்ணிட்டோண்ணா. முட்டை செம்மையாக இருக்கு. சரிவா நம்ம வீலிங் அடைக்கலாமா? வீலிங்கடா. நாங்கள் வந்தாலே வெடிகுண்டு நடக்கிற இடம்லாம் சதனண்டு தடையெல்லாம் வேணாண்டு நான் கடற்கனா வைக்குண்டு நாங்கள் வந்தாலே வெடிகுண்டு சின்ன இருக்க வேணாண்டு உங்கள் தடையெல்லாம் வேணாண்டு நாங்கள் சன்னுக்கு போவோம். சன்னுக்கு போகிறதுல சாமி ஈஸியாக போயிடுவேன். உட்காந்துன்னு கிடப்பான், அவனுக்கு கூட போய் கடலை போடுவோம். நாங்கள் போகலாம்.
வாங்க 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 வாங்க. சன்ல எவனாவது உட்காந்துட்டு இருப்பானா? இங்கே கரெக்டாக இருப்போம். செம பிரைட்டாக இருக்குடா பின்னாடி. இங்கே செம பிரைட்டாக இருக்கு. ட்ரோன் ஆக்டிவேட் பண்ணி பாய் கைஸ். பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். அதுக்குள்ளே ஃபோன்